தாவீதின் பாவம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையமிறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஒத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்க்குமாறு தாவீது யோவாபுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதனால் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூழ்கிறது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்படுகிறார். தாவீது ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீதின் கட்டளையில் 2 காரியங்கள் வினோதமாயிருக்கிறது. தாவீது பாவமான காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்ப்பதில் தப்பிதம் ஒன்றுமில்லை. ஆனாலும் கர்த்தருடைய கோபம் இதன் நிமித்தமாக இஸ்ரவேலின் மேல் திரும்பவும் மூழ்கிறது. கர்த்தருடைய கோபத்திற்கு வேத பண்டிதர்கள் காரணங்களை சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் 20 வயதிற்கும் மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை மாத்திரம் இலக்கம் பார்க்க வேண்டும். தாவீதோ 20 வயது ஆகாத வாலிபரையும் இலக்கம் பார்க்குமாறு கட்டளை கொடுத்திருக்க வேண்டும். இவர்கள் ஆயுதம் ஏந்தக்கூடிய சரீர பலமுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள், பலசாலிகளாகவும் இருந்திருப்பார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி 20 வயது ஆகாதவர்களை இலக்கம் பார்க்க கூடாது. இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. செருயாவின் குமாரன் யோவாப் எண்ண துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடும் கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. 1 நாளாகமம் 27, 23, 24. தாவீது 20 வயதிற்கும் மேற்பட்ட புருஷரை இலக்கம் பார்த்திருந்தாலும் இலக்கம் பார்க்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு அரை சேக்கலை மீட்கும் பொருளாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படும். தாவீதோ இலக்கம் பார்க்கப்பட்ட ஜனங்களிடத்திலிருந்து கர்த்தருக்கு மீட்கும் பொருளை சேகரிக்கவில்லை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். யாத்திராகமம் 30, 11, 12. தாவீது தன்னுடைய அரண்மனையின் கஜானாவை பொக்கிஷங்களினால் நிரப்ப ஆசைப்படுகிறார். இதற்காக அவர் இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்த்து அவர்களிடத்திலிருந்து வரி வசூலிப்பதற்கு திட்டமிடுகிறார். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல் மூழுவதற்கு வாய்ப்புள்ளது. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்காமலேயே இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்க்கிறார்.
தாவீது அவர்களை இலக்கம் பார்ப்பதற்கு கர்த்தருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் பூர்வ காலத்தில் இஸ்ரவேலின் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொன்னார். ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை தாவீது விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்ரவேலையும் யூதாவையும் எண்ணி தொகையேற்றி கர்த்தருடைய வார்த்தையை உறுதி பண்ண ஆசைப்படுகிறார். தாவீது கர்த்தரை சோதிக்கிறார். தாவீதின் இருதயத்தில் பெருமை இருக்கிறது, மனமேட்டிமை இருக்கிறது. எசேக்கியாவின் இருதயத்திலும் பெருமை இருந்தது. அவன் தன்னுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையெல்லாம் அந்நிய தேசத்து சேனாபதிகளுக்கு காண்பித்தான். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக பணிவாய் இல்லாமல் இருதயத்தில் பெருமையோடு இருந்தது அவனுக்கு பாவமாயிற்று. தாவீதும் எசேக்கியாவைப் போலவே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் தன் இருதயத்தில் பெருமைப்பட்டு இஸ்ரவேலையும் யூதாவையும் இலக்கம் பார்க்கிறார். தன்னுடைய தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் இருப்பது தனக்கு பெருமையாகவும் பலமாகவும் இருக்கும் என்று தாவீது நினைக்கிறார். இது அவருடைய பெருமைக்கும் மேட்டிமைக்கும் அடையாளம். தாவீது கர்த்தரை நம்பாமல் தன்னுடைய பலத்தை நம்புகிறார். தன்னுடைய சுய பலத்தில் பெருமைப்படுகிறார். தன்னுடைய இராணுவத்தில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்நிய தேசத்தாருக்கு பெருமையோடு சொல்ல ஆசைப்படுகிறார். மேலே சொல்லப்பட்டிருக்கிற காரணங்களுக்காக கர்த்தருடைய கோபம் தாவீதின் மேலும் இஸ்ரவேலின் மேலும் மறுபடியும் மூண்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தடை பண்ணின காரியத்தை தாவீது செய்கிறார். அது தாவீதுக்கு பாவமாயிற்று. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் மூழுவது புதுமையான காரியம் அல்ல. ஆனால் அந்த கோபம் மூழுவதற்கு தாவீது இங்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். இஸ்ரவேலை இலக்கம் பார்ப்பதற்கு தாவீது ஏவப்படுகிறார். தாவீது இஸ்ரவேலை இலக்கம் பார்க்குமாறு ஏவப்படுகிறார். கர்த்தர் அவரை ஏவவில்லை. சாத்தானே தாவீதை ஏவுகிறான். சாத்தான் தாவீதை ஏவுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். தாவீது ஜனங்களை இலக்கம் பார்த்ததினால் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூழ்கிறது. இதற்காக கர்த்தர் இஸ்ரவேலை தண்டித்தார். கர்த்தர் ஒருபோதும் மனுஷருடைய பாவத்திற்கு காரணமானவர் அல்ல. அவர் எந்த மனுஷரையும் சோதிக்கிறவரும் அல்ல. இஸ்ரவேலை இலக்கம் பார்க்க சொல்லுமாறு கர்த்தர் தாவீதை ஏவவில்லை. சாத்தானே தாவீதை இந்த காரியத்தை செய்யுமாறு ஏவுகிறான். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் மனுக்குலத்திற்கு சத்துருவாயிருக்கிறான். அவன் மனுஷரை பாவம் செய்ய தூண்டுகிறான். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்குமாறு சாத்தான் யூதாஸ்காரியோத்தை ஏவினான். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. சாத்தான் தாவீதை ஏவினான். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அதை அனுமதிக்கிறார். தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வரும்போது அவருடைய கோபத்திற்கு மனுஷருடைய பாவமே காரணம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மனுஷர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். தாவீது தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து ஜனங்களை தொகையிடுமாறு கட்டளையிடுகிறார். யோவாப் தாவீதின் கட்டளைக்கு உடனே கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைகளை எதிர்க்கிறார். யோவாபால் தாவீதுக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை பேச முடியாது. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். யோவாபோ தாவீதுக்கு கீழே வேலை செய்கிற அவருடைய சேனாபதி. இஸ்ரவேலின் கோத்திரங்களை எண்ணி தொகையிடுமாறு தாவீது யோவாபுக்கு கட்டளை கொடுக்கிறார். தாவீதின் வார்த்தைகள் மதியீனமானது என்று யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. தாவீது மாயையையும் வீண் பெருமையையும் நம்புகிறார். இஸ்ரவேல் தேசம் செழிப்பாய் இருக்கிறது. ஜனங்கள் மீது அதிகமான வரியை சுமத்த வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. தாவீதின் பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கிறது. ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மீது புதிய வரிகளை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கும் தாவீதின் கஜானாவில் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே சமாதானமாயும் சந்தோஷமாயும் ஆறுதலாயும் இருக்கிறார்கள். தாவீதுக்கு வயதாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி தொகையேற்றும் போது அவர்களுடைய தொகை நிச்சயமாகவே அதிகரித்திருக்கும். தாவீது இஸ்ரவேலின் தனத்துணர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவார். ஒருவேளை தாவீது தன்னுடைய சொந்த சந்தோஷத்திற்காக இஸ்ரவேலை எண்ணி தொகையேற்றுமாறு
யோவாபுக்கு கட்டளை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் யோவாப் தன்னுடைய மனதில் உள்ளதை தாவீதிடம் சொல்லுகிறார். யோவாப் தாவீது ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்று கேட்கிறான். இஸ்ரவேலரின் ஜனங்களை எண்ணி தொகையிட வேண்டிய அவசியம் என்ன என்று யோவாப் தாவீதிடம் கேட்கிறான். தாவீதின் வீண் பெருமையும் மாயையான நம்பிக்கையும் மதியீனமும் யோவாபுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும் யோவாபால் தாவீதை கடின வார்த்தைகளால் கண்டிக்க முடியவில்லை. யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு தாவீது ராஜாவின் வார்த்தை பலக்கிறது. தாவீதின் உத்தரவுக்கு யோவாபும் மற்ற இராணுவ தலைவரும் எதிர்க்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வார்த்தை தாவீதின் வார்த்தைக்கு முன்னாக செல்லவில்லை. ராஜாவின் கட்டளைக்கு எல்லோரும் கீழ்ப்படுகிறார்கள். யோவாப் தாவீது ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். யோவாபும் இராணுவ தலைவரும் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட தாவீது ராஜாவை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். தாவீது ராஜாவின் கட்டளை யோவாபுக்கு பிடிக்கவில்லை. யோவாபின் மனதில் சந்தோஷம் இல்லாவிட்டாலும் அவன் தாவீது ராஜாவின் கட்டளையை நிறைவேற்ற புறப்பட்டு போகிறான். தனக்கு உதவி செய்ய இராணுவ தலைவரையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு போகிறான். அவர்கள் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலதுபுறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஓத்சிக்கும் போய் அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போகிறார்கள். ஜனங்களை தொகையிடுகிறவர்களுடைய பிரயாணத்தின் விவரம் வருமாறு: எருசலேமில் இருந்து யோர்தானை கடந்து ஆரோவேருக்கு போனார்கள். ஆரோவேரிலிருந்து யாப்போக்கு நதிக்கு அருகில் உள்ள யாசேரிடத்திற்கு போனார்கள். யாசேரில் இருந்து கீலேயாத்திற்கு போனார்கள். கீலேயாத்திலிருந்து தாதீம் ஓத்சிக்கு போனார்கள். தாதீம் ஓத்சியிலிருந்து தான்யானுக்கு போனார்கள். தான் யானில் இருந்து சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போனார்கள். சீதோனில் இருந்து தீரு என்னும் கோட்டைக்கு போனார்கள். ஏவியருடைய சகல பட்டணங்களுக்கும் போனார்கள். கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போனார்கள். பெயர்சபா வரைக்கும் போய் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். காத் என்னும் ஆறு யாப்போக்கு நதியாக இருக்கலாம். தாதீம் ஓத்சி என்னும் நிலம் எங்கிருக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. இது தேசத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கலாம். சந்திரனை வழிபடும் ஜனங்கள் எங்கு இருந்தார்கள். பெட்சிமேஸ் சூரியனின் வீடு என்று அழைக்கப்பட்டது போல தாதீம் ஓத்சியை சந்திரனின் வீடு என்று அழைக்கலாம். இது கீலேயாத்தில் உள்ளது. தான்யான் என்னும் இடத்தின் பெயர் இந்த வாக்கியத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் மற்ற சுவடிகளில் இந்த இடம் லாயீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பாலஸ்தீன தேசத்தின் வடக்கு எல்லையில் உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் இங்கு குடியேறினார்கள். பிற்பாடு அவர்கள் தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வருகிறார்கள். தாவீதின் காலத்தில் தீரு மிகப்பெரிய கோட்டையாக விளங்கிற்று. அதன் பின்பு இது மேலும் வலுவடைந்தது. தீருவின் கோட்டையை பிடிப்பதற்கு நேபுகாத் நேச்சாருக்கு 13 வருஷங்களாயிற்று. இதன் பின்பு இந்த கோட்டையை மத்தியதரை கடலில் உள்ள ஒரு தீவில் கட்டினார்கள். இந்த கோட்டையை மகா அலெக்சாண்டர் முழுவதுமாக அழித்து போட்டான். ஒரு காலத்தில் தீரு உலக வியாபாரத்தின் மையஸ்தலமாக விளங்கிற்று. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீது சாலமோன் ஆகியோரின் நெருங்கிய சிநேகிதனாக இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த பின்பு இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் திரும்பி கட்டப்பட்ட போது தீருவை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. தீருவை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தின் அந்நிய ஜாதிகள் இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி தொகையிடுவதற்கு 9 மாதமும் 20 நாளும் ஆயிற்று. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுக்கிறான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் 8 லட்சம் பேரும் யூதாவின் மனுஷர் 5 லட்சம் பேரும் ஆக மொத்தம் 13 லட்சம் பேர் இருக்கிறார்கள்.
1 நாளாகமம் 21:5 வசனத்தில் இவர்களுடைய எண்ணிக்கை 11 லட்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் இடையில் 3 லட்சம் பேர் எண்ணிக்கையில் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த 3 லட்சம் பேரும் பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகராக இல்லாமல் சாதாரண ஜனங்களாக இருந்திருக்க வேண்டும். யூதாவின் மனுஷரில் 4,70,000 பேர் பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகராக இருக்கிறார்கள். மீதம் உள்ள 30,000 பேர் சாதாரண ஜனங்களாக இருந்திருக்க வேண்டும். யோவாப் தனக்கு கொடுத்த இலக்கத்தை தாவீது பெற்றுக்கொள்கிறார். இது தாவீது எதிர்பார்த்த இலக்கமா? இந்த இலக்கம் தாவீதுக்கு திருப்தியா இருக்கிறதா என்று இங்கு சொல்லப்படவில்லை. இந்த இலக்கத்தை பார்த்து தாவீதின் பெருமை அதிகரித்ததா அல்லது அவருடைய பெருமை அவரை விட்டு நீங்கி போயிற்றா என்றும் இந்த வசன பகுதியில் சொல்லப்படவில்லை.